வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போதும். கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். என்னிலே பகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் நான் என்னை பாராட்டேன். என்னிலே பகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் நான் என்னை பாராட்டேன். இதுல ரெண்டு விதமான காரியம்
ஞானத்தின் வருமானம் நல்லது. பார்த்தீங்களா? பொன்னை விட வருமானத்தை விட என்னதுதான் ஞானம் நல்லது? ஞானம் நல்லது அப்படின்னு சொல்லி அங்கே நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்குது. அப்படியே கீழே வாசித்து வந்தோம்னு சொன்னா நிறைய காரியங்கள் நீதிமொழிகள் ஞானம் தான் பொண்ணு, திரவியம், கேடகம் அப்படியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பெரிய வீட்டில பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இருக்கிறது. இன்னைக்கு கணத்துக்குரிய பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பொன் வெள்ளி அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வெள்ளிக்கு என்ன இருக்குங்க? மடிப்பு இருக்குது, மடியாடு
தட்டிட்டு இருக்கணும். ரொம்ப வேகமா வச்சுட்டோம்னா என்ன செஞ்சிருந்தது உடஞ்சு போயிடும். கேஸ்ல வைக்கக்கூடிய பல காரியங்கள். ஆனா இப்போ உள்ள நாகரீக காலத்துல நம்ம எல்லாரும் குக்கரு, சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி தான் பயன்படுத்துறோம். ஆனா அந்த காலத்துல எல்லாருமே மண் பாத்திரத்துல தான் என்ன செஞ்சிருக்காங்க, சமைச்சிருக்காங்க. ஆனா இப்ப கூட டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நிறைய நோய் வருது அப்படின்னா நீங்க மண் பாத்திரத்துல சமைச்சு வேக வச்சு வடிச்சு சாப்பிடுங்க அப்படியெல்லாம் சொல்லி சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அது நல்லது, ஆரோக்கியமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மண்ணு வந்து அதாவது இந்த மூணுமே பொன், வெள்ளி, மரம், இது மூணு கூட ஏதாவது ஒரு விதத்துல விலையேற பெற்றதுதான், மதிக்கக்கூடியதுதான். ஆனா மண் எப்படிப்பட்டதுங்க? மனுஷரால மிதிக்கப்படக்கூடியது, அற்பமாக எண்ணப்படக்கூடியது. எந்த இடத்துல வேணாலும் என்ன செய்யுங்க, மண் இருக்கும். ஆனா மண்ணை நம்ம சேமிச்சு வைக்க முடியுங்களா? மண்ணை பதுக்க முடியுமா? மண்ணை லாக்கர்ல வைக்க முடியுமா? மண்ணை மதிக்க முடியுமா? அது விலையேற பெற்றதா இருக்குமா? இருக்காது. அந்த மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு பெரிய வீடு, ஆண்டவர் நம்ம எல்லாரும் பெரிய வீட்டுல ஒரு பாத்திரம் இல்லாம வச்சிருக்காரு. யாராரு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறோம், யாராரு கனவீனமான பாத்திரமா இருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம யாராவது பார்க்க போறோம். ஒருவேளை நம்ம கனவீனமான பாத்திரமா இருக்கிறோமா அப்படின்னா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்கலாம். அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 16ஆம் வசனம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்கணும், அவைகளால் கள்ள போதகரான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாக ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி யாரெல்லாம் ஒருவேளை கனவீனமான பாத்திரமா இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி குணாதிசயங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நீங்கள் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, வசனத்தை அறியாம இருப்பாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாம இருப்பாங்க. அப்படியே ஒருவேளை பெற்றிருந்தால் ஆவியானவர் அவங்களுக்கு உணர்த்தும் போது அவங்களால என்ன செய்ய முடியாதுங்க, கேட்க முடியாது. கள்ள போதனைகளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க கீழ்ப்படுத்த சீர்கேடான காரியங்களுக்கு, வீண் பேச்சுகளுக்கு அவங்க விலகி இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன செய்வாங்க, அதற்கு ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, வார்த்தைகளால நம்மளை சங்கடப்படுத்துவாங்க. அவபக்தியான காரியங்களை பேசுகிறவர்களா இருப்பாங்க. மூணாவது பார்க்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தை அறிவிழமையை போடப்படும். அதாவது அறிவிழமைனா அதாவது கேன்சர் வியாதி. அது எப்படி ஒரு வார்த்தை பாதிச்சிச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை கவனிக்காம விடும் பொழுது முழு சரீரத்துமே அதை என்ன செஞ்சிருக்கு, பரவி அழித்து விடுகிறத நம்ம பார்க்க முடியுது. அவருடைய வார்த்தையானது அப்படிப்பட்டதான ஒரு காரியமாக காணப்படும். மற்றவங்களையும் சேர்ந்து அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவார்கள். நம்ம விசுவாசத்துல இருந்தா கூட அவங்களுடைய வார்த்தைகள் நம்ம என்ன செஞ்சிடும், விசுவாசத்தை விட்டு வழிவு போக செய்துவிடும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா கனவீனமான பாத்திரமா இருப்பார்கள். ஒருவேளை கனத்துக்குரிய பாத்திரமா இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களால என்ன செய்ய முடியாதுங்க, இந்தமான வார்த்தைகளுக்கு கண்டிப்பா அவங்களால கீழ்ப்படியவே முடியாது. அவங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால தான் அவங்களால என்ன செய்ய முடியுது. அந்த மாதிரி காரியத்தை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதுல 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரே களிமண்ணினாலே உயர்ந்த ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? போதுங்க. இங்க விதியிட்ட ஒரே களிமண்ணினாலே உயவனுக்கு கனத்துக்குரிய பாத்திரத்தையும் செய்ய முடியும், கனவீனமான பாத்திரத்தையும் செய்ய முடியும். அது அவருடைய விருப்பம். அவருடைய கரத்துல நம்ம எப்படி இருக்கோம், மண்ணு மாதிரி தான் இருக்கோம். அவருடைய விருப்பம் நம்ம எப்படி வரையணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அப்படி அவர் வரைவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். தான் எரேமியா 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்கே எரேமியா போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு உயவன் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, மண்பாண்டத்துல வளைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் வளைய அதை என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். அப்ப அவர் என்ன செய்வார், அந்த மண்ணை திரும்ப போட்டு
கீழே 22ஆம் வசனத்துல அன்றியும் காரியத்திற்குரிய இச்சைகள் எல்லாமே 21 இருக்குது. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் தன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் போதும் போதும். எஜமானுக்கு உபயோகமானது. இப்ப எஜமானாகி ஆண்டவருடைய கரத்துல நம்ம எல்லாம் என்ன செய்யணுங்க? உபயோகப்படணும். இப்ப எந்த ஒரு பொருளை நம்ம வாங்கினாலும் அதை மூட்டை கட்டி செல்ஃப்ல போடுறதுக்காக நம்ம என்ன செய்யறதில்ல, வாங்குறதில்ல. அதை என்ன செய்யணுங்க? நம்ம பயன்படுத்தணும். எல்லா பாத்திரத்தையும் நம்ம பயன்படுத்த முடியாது. தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப என்ன செய்ய முடியும்? சில பாத்திரங்களை பயன்படுத்திட்டு சில பாத்திரங்களை என்ன செஞ்சுருவோம்? மேலே வச்சுருவோம். ஆனா இங்க இருக்கிற இந்த பாத்திரம் கணத்துக்குரிய பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமானது, எப்பொழுதுமே யூஸ் பண்ணக்கூடியது. அந்த பாத்திரம் அடிக்கடி எஜமானால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரம். அது பரிசுத்தமானது, அது சுத்திகரிக்கப்பட்டது. அது என்ன செய்யப்பட்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதான ஒரு பாத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நற்கிரியைகளை செய்வதற்கு தேவன் நம்மை என்ன செஞ்சிருக்காருமா? முன்கூட்டியே சிருஷ்டித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இவங்க என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும் அப்படிங்கறத ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? எழுதியிருக்காரு. நம்ம கொஞ்ச நாள் செஞ்சுட்டு என்னால முடியல அப்படின்னு சொல்லி விடுறதில்ல. நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச நற்கிரியில நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணுங்க? செஞ்சு கொண்டே இருக்கணும். நற்கிரியை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க கணத்துக்குரிய பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், சுத்திகரித்துக் கொண்ட ஒரு பாத்திரம். எந்த நற்கிரியை செய்வதற்குரிய ஆயத்தமாக்கப்பட்டது ஒரு கணத்துக்குரிய பாத்திரம். அதாவது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சொன்னா தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும். அப்ப தேவனுடைய மனுஷன் தேறினவன் எதுல தேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனத்துல தேர்ந்தவங்க, அபிஷேகத்துல நிலைநிற்கிறவங்க, வார்த்தையில நிற்கிறவங்க, கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்டவங்க, கர்த்தருக்காக ஓடக்கூடியவர்கள். அவங்கதான் எஜமானுக்கு உபயோகமானவர்கள். என்ன நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரங்கள். கர்த்தர் அப்படி ஒரு கணத்துக்குரிய பாத்திரங்களாக நம்ம மாற்றணும். இப்ப கனவீனமான பாத்திரமாகிய அந்த பாத்திரங்கள் நினைக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி காரியங்களை நம்மள ஒரு காலத்துல என்ன செஞ்சிருப்போம்? கண்டிப்பா இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு விலையேற பெற்ற நிலைமையில வச்சிருக்காரு. நம்மளை பார்த்து 4 பேர் கனப்படுத்துற அளவுக்கு, மரியாதை கொடுக்குற அளவுக்கு, பிரைஸ் லாட் சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய பார்வையில விசேஷமானவர்கள். எத்தனையோ கனவீனமான பாத்திரங்கள் தேசத்துல இருக்காங்க, நம்ம சமுதாயத்துல இருக்காங்க, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் விசுவாசம் இல்லை, நீத்தல்களை பத்தி தெரியல, நல்ல போதகத்தை கேட்டிருக்காங்க, நீத்தல் ஆண்டவருடைய வசனத்து மேல அவங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் அந்த பாத்திரங்களை என்ன செய்யுங்க? கணத்துக்குரிய பாத்திரமாக மாறணும். கர்த்தர் நம்மளை கணத்துக்குரிய பாத்திரமாக மாற்றி இருக்காருன்னு சொன்னா நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணுங்க? பிரயோஜனப்படணும். அதனாலதான் முதல் சொன்னேன், எந்த நற்கிரியை செய்வதற்கு அந்த பாத்திரம் ஆயத்தமா இருக்கும், எஜமானுக்கு உபயோகமானதா இருக்கும், அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கும், அது பரிசுத்தமான பாத்திரமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நல்ல உள்ளத்தின் ஆனந்த கர்த்தருக்கு வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு நவீனமான ஒரு பாத்திரமாக இருக்கலாம். தேவரை எதிர்பார்த்த ஒரு கணத்திற்குரிய ஒரு பாத்திரமாக இல்லாதபடிக்கு என் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கலாம். தேவன் எதிர்பார்த்தது போல பாத்திரமாக இருக்கிற நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளவும், நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கவும், எஜமானாகி உமக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்கவும், எந்த நற்கிரியும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நடத்தக்கூடிய பாத்திரமாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி நல்ல வாய்த்திறந்து அர்ப்பணிக்கிற வேளையில தேவன் நம்மை அழைத்திருக்கிற அந்த நிலைமையில நம்மை நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்து அவர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கடத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவாராக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல இரவழைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தை கொண்டு கர்த்தர் கூட பேசியிருக்கிறீங்க அப்பா. ஒரு எஜமானுடைய வீட்டுல கணத்திற்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்திற்குரிய பாத்திரங்களும் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொண்டு உமக்கு பிரயோஜனமாய், உமக்கு ஏற்றவர்களாய், உமக்கு உபயோகமானவர்களாய் எங்களை நாங்கள் மாற்றுகிற வேளையில எங்களை கணத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றி அலங்கரித்து எங்களை கற்றெடுத்து பிரயோஜனப்படுத்த
வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறபடியினால உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வசனத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். விட வேண்டியவர்களை விட்டு பற்றிக் கொள்ள வேண்டியவர்களை பற்றிக் கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற எல்லா தவறான வேத வார்த்தைகளுக்கு புறம்பாக இருக்கிற காரியங்களை எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஜீவியங்கள், எல்லைகளை விட்டு அறவே நாங்கள் அகற்றி விட்டு ஆண்டவருடைய வார்த்தையில உடைய வசனத்துல தேறின ஒரு தேவ மனுஷனாய் விளங்க அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நற்கிரியை செய்ய ஆண்டவரே பாத்திரவான்களாய், தகுதியுள்ளவர்களாய், திராணியுள்ளவர்களாய் நாங்கள் விளங்க அப்பா நீங்க கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் வசனத்தின்படி வாழ, அதன்படி ஜீவிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி விரும்புடைய பிள்ளையை கர்த்தரிடம் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. இன்னும் வேதத்தின் அநேக புதிய பொருளை கர்த்தருக்கு சொல்லிக் கொடுத்து அநேகருக்கு பிரயோஜன ஒரு பாத்திரமாய் கர்த்தரை எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க செய்து வருகிற எல்லா ஊழியர்களும் தேவ கரம் தங்கியிருக்கட்டும். நீரே மகிமைப்படுவதாக. இப்படியா இந்த நாளில் ஆண்டவருடைய வெள்ளிக்கிழமை ஆராதனை கர்த்தருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து ஸ்தோத்திரம். வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பிதாவுமான பரிசுத்தாவிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பார்வையில கணத்திற்கு உரியவர்களாய் மாற்றி இந்த கர்த்தரை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுகிறாங்க. கரங்களுக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நன்றாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் அன்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமாய் விசேஷமாய் நாளின் ஆராதனை கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படித்து அர்ப்பணிக்க தம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த சகோதரி நம்முடைய குடும்பம் செய்து வருகிற எல்லா திருப்பணிகளோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. Hallelujah. Hallelujah. Hallelujah.